உலகம் முழுவதுமுள்ள அனைத்து மலையாள மக்களாலும் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகையை கேரளாவின் அறுவடை திருநாள் எனவும் அழைக்கிறார்கள். கேரளாவில் மட்டுமல்லாது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஓணம் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தியின் செருக்கை அடக்கிட வாமன அவதாரம் எடுத்து திருமாலை வணங்கியும் ஆண்டுக்கு ஒருமுறை தன் மக்களை காண வரவேண்டும் என வரம் வாங்கிய மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் கொண்டாடும் 10 நாள் திருவிழாதான் ஓணம் பண்டிகை. ஓணம் பண்டிகையின் சிறப்பு மகாபலி மன்னனை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக வீட்டின் வாசலில் மன்னன் மனம் மகிழ அத்திப்பூ பூக்கோலம் போடுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பூக்கள் இடம்பெறும். ஓணம் பண்டிகையின் சிறப்பு மகாபலி மன்னனை மகிழ்ச்சியோடு வரவேற்கும் விதமாக வீட்டின் வாசலில் மன்னன் மனம் மகிழ அத்திப்பூ பூக்கோலம் போடுவார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பூக்கள் இடம்பெறும். முதல் நாள் ஆண்கள் பறித்து வரும் அத்திப்பூ என்ற ஒரு வகை பூவோடு ஆரம்பிக்கும் இந்த கோலம். 2ஆம் நாள் 2 வகை பூக்கள், 3ஆம் நாள் 3 வகை பூக்கள் என நாளுக்கு நாள் மெருகேறி 10ஆம் நாள் 10 வகையான பூக்களை கொண்டு மிகப்பெரிய கோலமாக மலரும். இத்திருநாளின் போது ஓணசாத்யா என்ற பாரம்பரிய உணவு வகை தயாரிக்கப்படுகிறது. கானம் விற்றாவது ஓணம் உண் என்பது பழமொழி. 6 சுவைகளில் கசப்பு தவிர மற்ற சுவைகளில் 64 வகையான ஓணசாத்யா தயாரிக்கப்பட்டு தலைவாழை இலை போட்டு உணவருந்துவார்கள். கசவு என அழைக்கப்படும் தூய வெண்ணிற ஆடையை அணிந்து தங்கள் மனதிற்கு பிடித்த மகாபலி மன்னனை நினைத்தும் வரவேற்றும் மகிழ்ந்து ஆடிப்பாடி நடனம் ஆடுவர். ஓணம் பண்டிகையில் கேரளாவின் பாரம்பரிய விளையாட்டுகளான கயிறு இழுத்தல், களரி, பாரம்பரிய கதகளி நடன போட்டி என 10 நாட்களுமே களை கட்டும். இந்த நாளில் பாரம்பரிய படகு போட்டி நடத்தப்படுகிறது. இப்போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சிப்பாட்டு எனும் பாடலை பாடிக்கொண்டே உற்சாகத்துடன் படகை விரைவாக செலுத்துவது வழக்கம். 10 நாட்களில் இருந்து கலை நிகழ்ச்சிகள், உணவு படையல், போட்டி என அனைத்தையும் கண்டுகளித்து தாம் விட்டு வந்த தம் நாட்டு மக்கள் எல்லா செல்வங்களுடனும் வளத்துடனும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர் என்கிற மனநிறைவுடன் மகாபலி மன்னர் பாதாள லோகத்திற்கு திரும்பி செல்வதாய் ஐதீகம் என்று நினைத்து மகிழ்கின்றனர். இன்று மக்கள் புத்தாடைகளை அணிந்தும் பட்டாசுகளை வெடித்தும் விதவிதமான உணவு பதார்த்தங்களை சமைத்து விருந்துண்டும் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் ஒருவருக்கொருவர் ஓணம் வாழ்த்து செய்திகளையும் பதிவிட்டு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.